ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் மிகப்பெரிய பாவம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணி ஏசப்பாட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த உலகத்தார் இருக்காங்கல்ல, அதாவது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றுப்புறத்தார், அவங்கெல்லாம் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க தெரியுமா? இவன் எதுக்கு இப்போ இப்படி பக்தியாக இருக்கா? இவருடைய பாவங்களெல்லாம் எப்படி மன்னிக்கப்படும்? இவன் மிகப்பெரிய பாவியாச்சே, இவ தான் பெரிய வேசியாச்சே, கடவுளுடைய வாழ்க்கையை தூஷித்தவளாச்சே, இவன் எப்படி இப்படி பக்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தனிமைக்குள்ளாக தள்ளலாம். அந்த தனிமையிலையும் ஏசப்பா நமக்கு ஒரு பாடல் மூலமாக, ஒரு வசனங்கள் மூலமாக நம்மிடம் அவர் பேசுகிறவராக காணப்படுவார். அதை ஒரு பாடலாக பாடலாமா? உடன்படி